பூத் கமிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறத விஜய் அவர்கள் போன மீட்டிங்ஸ் எல்லாத்துலயும் சொல்லியிருந்தாரு. சோ பூத் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ரொம்ப பெரிய ஒரு காலேஜ்ல கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நேத்து நடந்துச்சு, இன்னைக்கும் அடுத்த ஒரு மீட்டிங்கும் நடக்குது. சோ அதை வந்து 2 பிரிவா பிரிச்சு இந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஒன்னா வச்சு இன்னொரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸை ஒன்னா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஸ்பிளிட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் நேத்து ஆரம்பிச்சதுல எக்கச்சக்கமான மக்கள் ஜனம்னா அவ்வளவு பேர் கூடி ஒரு ரேலி மாதிரி அவர் வரும்போது பின்னாடி ஓடி வர்றது, ஒரு 5000 10,000 இளைஞர்கள் பின்னாடியே ஓடி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியையே தளபதி விஜய் அவர்கள் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அங்க வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில மொத்தமா ஒரு பூத் கமிட்டிக்கு நீங்க இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பரை கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மெம்பருக்கு ஒரு 30 ஃபேமிலிஸ் அளவுக்கு எடுத்து வாட்ஸ்அப்ல அவங்க கனெக்ட் பண்ணி அவங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு ஊருக்கு நீங்க நியமிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க அந்த பொறுப்பேற்று ஒரு லைட் இல்லையா அதை நீங்களே உங்க காசுல போடுங்க. ஒரு இடத்துல வந்து பள்ளமா இருக்கா, ரோட் சரியில்லையா, நீங்க பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி மக்கள் பணியா இருக்கணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கரெக்டா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி அதை ஒழுங்கா நிறைவேற்றணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆந்திராவில ஜெகன் ரெட்டி இருக்காரு இல்லையா, அவருடைய ஆட்சியை பிடிச்சு அவர் அங்க உட்கார்றாரு அப்படிங்கும் போது அவர் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. ஒரு கிராமங்கள்லயும் ஒரு 4-5 அந்த கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு 4-5 வாலண்டியர்ஸை நியமிச்சு அவங்களுக்குன்னு சில குடும்பங்கள், அவங்களுக்குன்னு ஒரு வீடுகள், இந்த மாதிரி ஒரு 10-15 ஊர்ல இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி ஒரு வாலண்டியருக்குன்னு இவ்வளவு குடும்பங்கள் அப்படிங்கிறது போகுது. சோ உங்களுக்கு ஆதார் கார்டுல பிரச்சனையா, உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் வாங்கணுமா, உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு பேர் சேர்க்கணுமா, எந்த பிரச்சனையா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வீடு வேணும், இல்ல இது வேணும் அது வேணும், கவர்மெண்ட்ல உங்க மேல வந்து இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் உங்களுக்கு என்ன தேவையோ அது வாலண்டியர் கிட்ட போனா போதும். நீங்க கவர்மெண்ட்ல எந்த ஆபீஸ்லயும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல அது நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. பட் நிறைவேல அது ஓகேவான்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, ஓகேவா தான் ரன் பண்ணாரு அவர். அந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். சோ அந்த விஷயங்கள் அப்படி தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருந்ததுனால மேபி இந்த விஷயமும் விஜய் அவர்கள் சொல்றதும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலாரிட்டி டச் பண்ண மாதிரி இருந்தது. சோ அகைன் டாக் டு யாரு ஆதவ் இருக்கிறாரு இல்லையா, அவரை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் வந்து நான் வந்து ஒரு அரசியல் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தொடங்க போற முதல் பணி மக்களுடைய பணியா தான் இருக்கணும். இது வரைக்கும் நடந்த அரசாங்கமோ அரசியலோ இப்படி இருந்திருக்கவே கூடாது. நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய கவனம் மக்களுக்கானது, மக்களுக்காக மட்டும்தான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சோ மக்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க ஓடணும் அப்படிங்கறதும் அவர் சொல்றாரு. அடுத்து வந்து புசியானதும் அதே விஷயம் தான். சேரை தூக்காதீங்க, உட்காருங்க, அதை எடுக்காதீங்க, போவாதீங்க, வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இன்னொரு விஷயம், இவங்களுடைய தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த ஸ்கெட்சும் ட்ரோல் கண்டென்ட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போதைக்கு ஹை பிச் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. ரீசெண்டா ஒரு நம்பரை வந்து தப்பா மாத்தி சொல்லியிருந்தாரு. 46 லட்சத்தி அந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பா சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்த வேற மாதிரி கண்டென்ட்டா ஆக்கிட்டு அதை வந்து ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தினாங்க. அண்ட் மு க ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேம் இதே மாதிரி சில விஷயங்களை மாட்டிடுவாரு. அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாய்ப்பு குறைவுதான். அவருடைய கருத்துக்கள் மாறும், சீமான் அவர்களுக்கும் கருத்துக்கள் மாறுமே தவிர அவங்க பேசுற வார்த்தைகளை ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணி பேசுவாங்க. அந்த வகையில இப்போ 80,000 அப்படிங்கிறது கொஞ்சம் குளறுபடியா பேசுது தாவேக்காவினர். சோ இந்த மாதிரி இவங்க மாத்தி பேசுற ஒரு வார்த்தைகளும் ட்ரோல் கண்டென்ட்டா மாறிடக்கூடாது. அரசியல்ல முன்னாடி காலகட்டங்கள் வேற, அவங்க பேசினாங்கன்னா அன்னையோட கதையா முடிஞ்சிடும். ஆனா இப்போது இது மொத்தமா வேற மாதிரி மாறி ட்ரோல் பண்றது, எல்லாரும் பாக்குறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது, விமர்சனம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கண்டென்ட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அரசியல் களத்துல இன்னும் அவங்களுடைய உச்சரிப்புகளையும் இன்னும் அவங்களுடைய பேச்சு திறனையும் ஏற்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மென்மைப்படுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் விமர்சனம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. மோஸ்ட் ஓகே தான், பட் கொஞ்சம் லிட்டில் பிட் அங்கங்க மிஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி ஓகே, அது அவங்களுடைய நல்லதுக்கு தானே, ஏன்னா ட்ரோலா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல பேர் ஒன்று வாங்கிக்கணும், அதுக்காக தான். அண்ட் அகைன் அவங்க விஜய் அவர்களோட டாக் வரும்போது அவர் சொல்றாரு, அரசியல் பேசுறதுக்காக இங்க வரல, நீங்க தான் என்னுடைய ஸ்ட்ரென்த், நீங்க மட்டும்தான், உங்களை நம்பிதான் நான் இருக்கிறேன், உங்களுடைய களப்பணிகள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத எடுத்து மக்கள் எல்லாருக்கும் சொல்றாரு. அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கும் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 30 செகண்டோ அவ்வளவுதான், ரொம்ப கம்மியான லிமிட்டட் டைம் மட்டும் தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. எனவே அவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கும் அந்த ஸ்பீச் இருக்குமா அப்படிங்கறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா அப்டேட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.